அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மாஷா அல்லாஹ். இன்று ஞாயிற்றுக்கிழமை காலையில் ஃபஜரை தொழுதுட்டு தங்கச்சி வீட்டுக்கு போகும்போது போகலான்னு கிளம்புனேன். திடீர்னு கரமுறன்னு ஒரு சவுண்டு. என்னடா சவுண்டு அப்படின்னு பார்த்தா பெரிய நண்டு. என்ன ஆனால் பார்த்து மிரண்டு போயிட்டேன். ஜஸ்ட் மிஸ்ஸு, காலக்கில் புரண்டாமல் போச்சு. ஏன்னா காலையில் ஒரு 5 மணி டைமிங் அந்த நண்டு நான் பார்த்தது. எந்த ஏரியா? காரைக்காலில் கணபதி நகரில் நம்ம வச்சிருக்கிற கடைக்கு வந்துருச்சு. இப்போ நம்ம பார்க்க போகிறது அதை தான், நாட்டு நண்டுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த நண்டு இது. பார்க்கலாமா? அண்டாக்கா கசம் அபூபா குசம் திறந்துடு தீசு. திறந்தாச்சு. பயப்புள்ள வெளில வராம பாருங்க. மாஷா அல்லாஹ். எவ்வளோ பெரிய நண்டு பார்த்தீங்களா? டேய் உள்ளே உட்கார உள்ள உட்கார. உட்கார். ஒன்று அழகாக ஒரு ஆத்தோரமாக விட்றேன், சரியா? ஆற்றுக்கு போறியோ இல்லையோ, காட்டுக்கு போ. டேய் கையை போட்டுறதுரா டேய். மாஷா அல்லாஹ் மாஷா அல்லாஹ். அங்கேருந்து பிடிச்சிட்டு வந்து காரைக்கால் பார்டரை தாண்டி இறக்கி விட்றவரை போடா. பெருசு பார்த்தீங்களா? இங்கே நண்டுலாம் நிறையா இருக்குடா, உனக்கு ஜோடி கிடைக்கும். போயிட்டு வாடாப்புல. எப்படியும் இந்த நண்டு ஒரு 1/2 கிலோ தேருங்க, நாட்டு நண்டு. ஓகே, பாய் பாய். எப்படிப்பட்ட நண்டு பார்த்தீங்களா? மாஷா அல்லாஹ். ரைட்டு. கிழக்கே உதிக்கும் சூரியனை மேற்கே உதைக்க ஆணையிட்டோன்னு ஒருத்தன் பாட்டு படித்தான். ஆனால் உண்மையிலேயே கிழக்க உதிக்கக்கூடிய இந்த சூரியன் ஒரு நாள் மேற்க உதையும். அப்படி உதயமாகும் போது இந்த உலகம் அழியும் என்பதை கவனத்தில் கொள்க. சரி, காலையில் ஒரு நன்மையான காரியத்தை செஞ்சோம். ஒரு முக்கியமான செயல் என்னவென்றால், நாமன்னு சொல்லுவது, நான் இன்றைக்கு இரவு 9:20 வரைக்கும் காரைக்காலில் இருப்பேன். பிறகு ட்ரெயின் ஏறி சென்னைக்கு சென்று அங்கிருந்து ஃப்ளைட்டில் ஏறி வெளிநாடுக்கு செல்கிறேன். இன்ஷா அல்லாஹ். திரும்ப நம் நாட்டுக்கு எப்போ வரும்? ஒவ்வொரு முறையும் நான் செல்லும்போது மனக்கவலையோடு, மன அழுத்தத்தோடு, ரொம்ப வேதனையோடு போவேன். என்னடா நம்ம வாழ்க்கை அப்படின்ட்டு. ஆனால் இந்த முறை உங்கள் அன்புக்குரிய பயணி பாபா மாணவன் ஹசன் முகமது இந்த முறை எங்கே போகிறேன்? வெளிநாட்டுக்கு மகிழ்ச்சியோடு போகிறேன். இன்ஷா அல்லாஹ். வரும்பொழுது சீரோடு சிறப்போடு. ஏன்னா இவ்வளோ காலம் பணத்தை நான் பெருசாக பார்க்கல. பணம் இருக்கும் மனிதனிடம் குணம் இருப்பதில்லை, குணம் இருக்கும் மனிதனிடம் பணம் இருப்பதில்லை. நம்மக்கிட்ட பணம் இருந்தாலும் இல்லைன்னாலும் எப்பொழுதும் குணம் சிறப்பாக இருக்கும். இன்ஷா அல்லாஹ். எல்லாரும் துவா செய்யுங்க. உங்களுக்காக நானும் துவா செய்கிறேன். இறைவன் அனைவருக்கும் நல்லொருள் புரிந்து நேர்வழியை வழங்குவானாக. ஜஸாக்கல்லாஹ் ஹைரா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.